ඔහු පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රීවරයෙක් සහ அவர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் பிரதி அமைச்சராகவும் செயற்படும் போதும் நிதி அமைச்சின் செயலாளராக செயற்படும் போதும் இரட்டை பிரஜை என்றால் அவருக்கு எதிராக உங்களுக்கு நீதிமன்றத்துக்கு செல்ல முடியும். அதனால் அவர் இரட்டை பிரஜை அல்ல என்பதை நான் மிகவும் பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றேன். அவர் இந்த பதவிகளை வகிக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இரட்டை பிரஜை அல்ல. நிதி அமைச்சினால் இனம் காணப்பட்ட செயற்பாட்டினால் விசாரணைகள் நிதி அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்டது. நிதி அமைச்சினாலேயேதான் அதனோடு தொடர்புபட்ட நிறுவனங்களுக்கு விசாரணைகளுக்காக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. அதனால் நிதி அமைச்சின் செயலாளரை விளக்குவதற்கான எந்தவித தேவையும் இல்லை. விடயங்களை திரிவுபடுத்தி தமக்கு சமூக வலைத்தளங்களிலும் ஏனைய ஊடகங்களிலும் பெருமதியை பெற்றுக் கொள்வதற்காக மேற்கொள்ளும் செயற்பாட்டின் பலன் என்ன? இது இலகுவான விடயம் அல்ல என்பதை நாம் தொடர்ச்சியாக குறிப்பிட்டோம். எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு ஊடகங்களில் தமது முகத்தை காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற போட்டியே காணப்படுகின்றது. சில வேளையில் இது உயிரோடு சம்பந்தப்பட்ட பிரச்சினை. விசாரணை முழுமையாக நிறைவடையும் வரை பிழையான செய்திகளை வெளியிட்டு பிழையான பதிவுகளை இட்டுள்ளமையினால் ஏற்பட்டுள்ள விடயம் தற்போது உங்களுக்கு தெரியும். வெளிநாட்டு வளங்கள் பிரிவின் பணிப்பாளர் பக்கத்தில் அவர்களது குடும்ப தரப்பில் உரிய நிறுவனங்களுக்கு முறைப்பாடு கிடைக்கும் என அரசாங்க அமைச்சர் ஒருவர் குறிப்பிட்டதாக தவறான செய்தியை பிழையாக பதிவிட்டு அதனை பகிர்ந்து அந்த நபருக்கு பாரிய உளைச்சலை ஏற்படுத்தி விசாரணையின்றி அவர்களை குற்றவாளியாக மாற்றியுள்ளனர். அதன் இறுதி பலன்தான் அவர்களின் உயிரிழப்பு. நாம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம். யார் இதனோடு தொடர்பு பட்டுள்ளார்கள் என்பது குறித்து ஆராய்கின்றோம். விசாரணைகளுக்கு இடையே தமது அரசியல் தேவைகளுக்காக இவ்வாறான விடயங்களை செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றேன். அரசாங்கத்துக்கு எதிராக சேறு பூச வேண்டுமென்றால் அரசாங்கத்துடன் மோதிக்கொள்ளுங்கள். அதிகாரிகளுடன் இவ்வாறு செயற்பட வேண்டாம். அது அவர்களது குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் மனைவி, கணவன், சமூகம் உள்ளிட்டவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தும். நபர்களின் அடையாளம், அவர்களின் நன்மதிப்பு என்பவற்றை கவனத்தில் கொள்ளாது தமது தனிப்பட்ட தேவைகளுக்காக போலி பதிவுகளை பதிவிடும் நபர்கள் தொடர்பிலும் தீர்மானங்களை எடுக்க வேண்டும். முறைப்பாடு கிடைத்தால் போலீசார் நடவடிக்கைகளை எடுப்பார்கள். තීන්දුවක් ගන්න ඕන. පැමිණිල්ලක් ලැබුණා. ඒ ගැනත් පොලිසිය කටයුතු කරන්න ලෑස්ති.